ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது ஆடி மாதத்தினுடைய தாக்கம் இருக்கும். ஆடி மாதம் ஜூலை 17 ஆகஸ்ட் 17 வரைக்கும் ஆடி மாதம். அதனால் ஆடி மாதத்தில் பாதியும் பின்பாதியும், ஆவணி மாதத்தில் முன்பாதையும் இருக்கும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம்: ரிஷப ராசியில் செவ்வாய் இருக்கார், மிதுன ராசியில் புதன் இருக்கார், கடக ராசியில் சூரியன் குரு சேர்க்கை, சிம்ம ராசியில் சுக்கிரன் கேது சேர்க்கை, கும்பராசியில் சந்திரன் ராகு இருக்கார். சந்திரன் சனியோடு சேர்ந்திருக்கார். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1 விடியற்காலை சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு போகிறார். சுக்கிரன் பலம் இழக்கிறார். அதே சமயம் செவ்வாய் ஆகஸ்ட் 2 அன்னைக்கு செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கிற செவ்வாய், சனியின் பார்வையில் இருக்கிற செவ்வாய் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புதன் கடகராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. மிதுன ராசியிலிருந்து சொந்த வீடான மிதுன ராசியில் இருக்கிற புதன் ஆகஸ்ட் 5 அன்னைக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆகஸ்ட் மாதம் 17 வரைக்கும் கடகராசியில் இருக்கக்கூடிய சூரியன் குரு சூரியன் சேர்க்கை, குரு சூரியன் புதன் 5 இதில் சூரியன் 17 அன்னைக்கு சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார். அதே சமயம் புதன் 27 ஆகஸ்ட் 27 அன்னைக்கு புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புத ஆதித்ய யோகம் ஏற்படுகின்றது. இந்த மாதத்தில் இந்த பயிற்சிகளை கொண்டு தான் உங்களுக்கு பலன்கள் இருக்கும். இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள்: ஆகஸ்ட் 7 ஆடி கிருத்திகை, ஆகஸ்ட் 12 ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 14 ஆடி பூரம். அம்பாளுக்கு, அதாவது குறிப்பாக ஆண்டாள் தாயாருக்கு உகந்த நாள் அது ஆடிப்பூரம். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 17 ராத்திரி 18 விடியற்கால ஆவணி மாத பிறப்பு. அதே சமயம் ஆகஸ்ட் மாதம் 27 அன்னைக்கு பௌர்ணமி. அதாவது இந்த அமாவாசையும் பௌர்ணமியும் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை தரக்கூடிய நாட்கள். அதனால தான் இதெல்லாம் நம்ம இன்ட்ரோவில் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாட்களில் நீங்கள் பரிகாரத்தை செய்தால் மேன்மைகள் ஏற்படும், மேன்மையான பலன்கள் ஏற்படும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்கள் தான் உங்களுக்கு 7 ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 12 ஆடி பௌர்ணமி ஆவணி பௌர்ணமி 27 ஆகஸ்ட் 27. இந்த நாட்களில் அந்த அமாவாசையும் பௌர்ணமியிலையும் நீங்கள் உங்களுடைய பரிகாரங்களை செய்வது, மந்திர ஜபம் எடுப்பதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுக்கேற்றாற் போல மாற்றி அமைத்து கொள்ளலாம். இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகிறது, அதனால் உங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என நிறைய மாற்றங்கள் வருது. இப்போது ரொம்ப மாற்றம் நிறைய, எல்லா ராசிக்குமே நல்லது தான் நடக்க போகிறது. நல்ல மாற்றங்கள் எப்படி ஏற்பட போகுதுன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் உங்கள் ராசிக்கான பலாபலன்களை ஆராய்வோம். மகர ராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சப்தமஸ்தானத்தில் குரு இருக்காங்க. இப்போ நிறைய பேர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அடுத்தவங்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை. நீங்கள் பிரச்சனைன்னு இருந்தீங்கன்னா, இத்தனை நாள் பிரச்சனைக்கு வழி தெரியாமல் இருந்தீங்க. இப்போ நல்லவர்கள் அனுசரணையான பேச்சு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதே சமயம் இந்த மாதத்தில் உங்களுடைய பாக்யாதிபதி 9ஆம் வீட்டதிபதியான சுக்கிரன் நீச்சஸ்தானத்துக்கு போகிறார். இதனால் குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் சற்று மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 5ஆம் வீட்டதிபதியான சுக்கிரன் நீச்சஸ்தானத்துக்கு போகிறார். குழந்தைகளை பற்றிய கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. கவலைகளால் அவங்கக்கிட்ட கோபத்தில் வார்த்தையை விட்டுறாதீங்க. அதே சமயம் உங்களுடைய வியாபாரத்தில் பெருசாக லாபம் எதிர்பார்க்க முடியாது. வியாபாரத்தில் வருமானம் இருக்கா, ஓட்டுறதுக்கு பணம் வருது, அவ்வளோதான். உங்கள் வியாபாரத்தை நடத்துறதுக்கு உங்களுக்கு மாதமான ஒரு 50,000 ரூபா தேவை. வியாபாரத்தில்
உங்களுடைய ஸ்டாஃபுக்கெல்லாம் சேலரி கொடுக்கறதுக்கு, ரெண்ட்டு கொடுக்கறதுக்கு, அது மட்டும் வருதான்னு பாருங்கள். எனக்கு வந்து மாதம் ஒரு 1,50,000 லட்ச ரூபா வரணும், அதில் 50,000 போக எனக்கு 50,000 1 லட்ச ரூபா கையில் சேமிப்பு நிற்கணும், லாபம் நிற்கணும், அது எதிர்பார்க்காதீங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் லாப நோக்குடன் செயல்பட்டால் நஷ்டங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரம். ஏன்னா சனியின் பார்வையில் செவ்வாய் இருந்தது, அதனால் லாபம் இல்லாத சூழ்நிலை. இப்போ செவ்வாய் 12ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு, குரு 12ஆம் வீட்டதிபதி குரு உச்சமாக இருக்கார். அதிக முதலீடுகள் செய்யக்கூடிய நேரம், அதிக செலவுகள் ஏற்படுகின்ற நேரம். நீங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியூர்லேயோ தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போய் உட்காந்து, நீங்கள் பிறந்த மாநிலத்தை விட்டு வெளியில் போய் உட்காந்து வியாபாரம் பண்ணால் ஓரளவுக்கு சமாளிக்கலாம். அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்கும். படிப்பில் ஒரு தடுமாற்றம் இருக்கும், படிப்பில் உங்களால் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஜாஸ்தி இருக்குது. உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று சங்கடம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தாயாரின் ஆரோக்கியம் சற்று கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு போகிறார். கடன் ஜாஸ்தி ஆகலாம், ஆரோக்கியம் மருத்துவ செலவுகள் ஜாஸ்தி ஆகலாம், வீண் விரயங்கள் ஏற்படலாம், பொருள் களவு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா வேலை விஷயமா வெளியூர் போவாங்க, முக்கியமான அவங்களோட பர்ஸு, வேலெட்டு, கிரெடிட் கார்டு எல்லாத்தையும் எவனாவது ஒருத்தர் திருடிட்டு போயிடுவான், இல்லை மொபைல் ஃபோனை கூட திருடிட்டு போகிறாங்க இப்போது. அதனால் உங்களுக்கு பண விரயம் ஏற்படக்கூடிய நேரம். சார் நல்லது சொல்கிறீங்க, கெட்டது சொல்கிறீங்க, நல்லது எதுவுமே இல்லையானா நல்லது இருக்குது. யாருக்குன்னா உங்களால் உங்கள் மூத்த சகோதரர்களின் வளர்ச்சி சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். உங்களுடைய அண்ணன் அக்கா அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு உதவி செய்வீங்க, அவங்களுக்கு உதவி செய்வீங்க, அவங்களால பட்ட கஷ்டம் விலகக்கூடிய நேரம் வரும். அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறதுனால அவங்க பட்ட கஷ்டம் விலகிறதுக்கான நேரம் வரும். இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அடுத்தவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுவீங்க, ஆனால் உங்களுக்குன்னு வரும்போது உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு இப்போ ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இதில் சூரியன் வந்து அஷ்டமாதிபதி சூரியன் அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறாரு 17ஆம் தேதி அன்றைக்கி. அதனால் கடந்த காலத்தில் நீங்கள் யாருக்கிட்டையாவது எதிரியாக பிஹேவ் பண்ணியிருந்தீங்க, இல்லை ஏதாவது கடன் பிரச்சனை நிறுத்தியிருந்தீங்கன்னா அவங்களுடைய பேச்சு உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். டைரெக்டாக சண்டை போடுற மாதிரி இருக்குது, கவனமாக பேசுங்க. அரசாங்கியான சில விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள், இல்லை நீங்கள் வாக்குவாதம் பண்ணிங்கன்னா தேவையில்லாமல் அரசாங்க அதிகாரிகள் உங்கள் பேரில் ஃபைன் போடுவாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்திற்கான பரிகாரம், மகர ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால், உங்கள் ஊரில் காமாட்சி அம்மன் கோயில் இருக்கான்னு பாருங்கள். இல்லாட்டி காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் முடிஞ்சதுன்னா காஞ்சிபுரம் வாங்க, இல்லாட்டி சென்னையில் இருக்கிறவங்க மாங்காடு காமாட்சி அம்மன் வழிபாடுங்க. காமாட்சி அம்மன் கோயில் இருந்துன்னா அங்கே போங்க, இல்லையா மதுரையில் இருக்கியா மதுரை மீனாட்சி அம்மன், அம்பாளை வணங்கி வாருங்கள். காமாட்சி அம்மனை வணங்குவதன் மூலமாக உங்கள் ஆசைகள் நிறைவேறும். உங்களுக்கு தேவையான பணத்தை தந்து பணப்பிரச்சனைகளை தீர்ப்பாள் அந்த அன்னை. இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை உங்கள் ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட வேண்டுங்கிறது தான் அடியனுடைய பிரார்த்தனை. இதை தவிர நம்ம முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும், நிறைய பேர் பண்ணுற தெரியல. என்ன அப்படின்னா, நம்ம லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி அதிர்ஷ்ட கல் அணியிறது நல்லது. ராசிக்கு கல் போடலாமா அப்படின்னு போட்டால் போடக்கூடாது. ராசிக்கு கல் போடக்கூடாது, லக்னத்துக்கு தான் போடணும். லக்னத்துக்கு யோகாதிபதி கற்களை அணிவது நல்லது. அப்படி உங்களுக்கு யோகாதிபதி என்ன, உங்கள் லக்னம் என்ன தெரியல அப்படின்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியனின் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்திற்கான லக்னம் என்ன, லக்னத்திற்கான யோகாதிபதி கற்கள் என்ன, அந்த கற்களை எங்கு அணிவது, எங்கு வாங்குவது போன்ற விஷயங்களை எமது தொலைபேசி மூலமாக தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.